ஹலோ விவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க, இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் புலாவ் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். மஷ்ரூம் ஒரு பாக்கெட் 200 கிராம் பாக்கெட் வாங்கி தயிர், மஞ்சத்தூள், கொஞ்சம் பெப்பர் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது 3 தக்காளி, 2 வெங்காயம், 6 பச்சை மிளகாய் அரைக்கிறதுக்கு. இது 1/2 கிலோ ஜீரக சம்பா ரைஸு கழுவி வச்சுருக்கிறேன். இது 1 கப்பு தயிர், புதினா, கொத்தமல்லி ரெண்டும் ஒரு கப்பு நிறைய எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு அரை கேரட்டு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு பட்டாணி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு லெமன் எடுத்துருக்கிறேன். இஞ்சி பூண்டு கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். ஒரு பீஸ் இஞ்சி, ஒரு 6-7 பல் பூண்டு வச்சுருக்கிறேன். இப்போ நான் இது தாளிக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். இதில் கொஞ்சம் சோம்பு, 2 ஸ்டார் பூ, 1 ஏலக்காய், பட்டையை ஒரு பீஸை கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி வச்சுருக்கிறேன். இது நான் இந்த ஊர் ஸ்டைலில் உங்களுக்கு பண்ணி காட்ட போகிறேன். நம்ம ஊராட்டம் வெங்காயம் தக்காளிலாம் வதக்கிறது இல்லை. நான் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அரைச்சிக்குவேன். அரைச்சிக்கிட்டு அப்புறமா தாளிப்பேன். அது எப்படின்னு ஃபஸ்ட்டு அரைச்சின்னு வந்துடுறத காமிக்கிறேன். பாருங்கள், வேறு எதுவும் காரம் சேர்க்கறது இல்லை. 6 பச்சை மிளகாய், 2 வெங்காயத்தை அப்படியே பெருசு பெருசாக கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன்னா பேஸ்ட் அதை நான் அரைக்க போகிறேன். இது பூண்டு பல் பாருங்கள், ஒரு 10 பூண்டு பல் போட்டிருக்கேன். இஞ்சி 1 பீஸ். இந்த ஊரில் இப்படி தான் நாங்கள் செய்வோம். புலாவெலாம் பிரியாணிக்காகட்டும் எல்லாத்துக்கும் இந்த ஸ்டைல் தான் பண்ணுவாங்க. நம்ம பக்கமாட்டம் வெங்காயம்லாம் வதக்கி அந்தமாரிலாம் செய்கிறதில்ல. எங்கேயோ ஒரு டைமில் அப்படி பண்ணுறது. ஏன்னா பசங்க எடுத்து போட்டுருவாங்கன்ட்டு இந்த மாடலில் தான் பண்ணுறது. இங்கே பாருங்கள், இதில் தக்காளி, வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. நான் தேங்காயெலாம் சேர்க்கறதில்ல. புதினா, கொத்தமல்லி பாருங்கள், அரைச்சின்னு வந்திருக்கிறேன். இப்போ தாளித்து விட்றேன். பாருங்கள், குக்கர் காஞ்சிடுச்சு. எண்ணெய், நெய் 2 மிக்ஸ் பண்ணுது. இந்த கப்பால் 1 கப்பு போட்டுருக்கு. 2 மிக்ஸ் பண்ணது. காஞ்சிடுச்சு. இப்போ லவங்கம், பட்டை, சோம்பு. பாருங்கள், அது பொரிஞ்சிடுச்சு. அரைச்ச விழுது. வேறு காரம் எதுவும் சேர்க்கக்கூடாது. அந்த 6 பச்சை மிளகா தான் காரம். கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கொஞ்சம் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா கொதிக்குதா. கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் போட மாட்டேன். ஏன்னா மஞ்சத்தூள் இதில் கலந்து வச்சுருக்கேன் இல்லைங்களா. மஷ்ரூமில் 200 கிராம் மஷ்ரூமில் மிளகு கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். தயிரில் ஊற வச்சு வச்சுருக்கேன் 1/2 மணி நேரம். ஏன்னா இந்த மாதிரி நம்ம போட்டோன்னா மஷ்ரூம் நம்ம போட்ட மாதிரியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கிறேன். இல்லைன்னா சின்னதாக ஆகிடும், மஷ்ரூமே தெரியாது அதில். அதுக்காக இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். எப்பயும் செய்கிற மாதிரி இல்லாத இது வேறு மாதிரி இருக்கும். ஒரு கலர் கொடுக்கறதுக்காக ஒரு அரை கேரட் போட்டிருக்கிறேன்.
பட்டாணி கொஞ்சம் போட்டிருக்கேன். போட்டு தயிர் பாருங்கள், 1 கப்பு, இந்த சின்ன கப்பால் அதுவும் போட்டுக்கலாம். இது வந்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா ஒன்று கூட பசங்களுக்கு கிடைக்காது, இந்த வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, பச்சை மிளகா, புதினா இதெல்லாம். அதனால் பசங்களுக்கு இது இந்தமாரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. வேஸ்ட்டே ஆகாது உங்களுக்கு எந்த பொருளும் இதில். பாருங்கள், இப்போ அரிசியை கலந்துக்கிறேன். 1/2 கிலோ அரிசி. இப்போ இதில் இருக்கிற தண்ணிங்க, அரிசியில் ஊறினது, நான் இப்போ அரைச்ச விழுது எல்லாம் சேர்ந்து அரிசி அளவுக்கு இருந்தது தண்ணி. இப்போ இன்னும் அதே அளவு அரிசி ஊறின அளவே தண்ணி போடுறேன். பாருங்கள், அரிசி இந்த அளவு தான் இருந்தது, கழுவி வச்ச அரிசி. அதே அளவு தண்ணி போடுறேன். 2 பங்கு கணக்காகுது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு. இந்த மாதிரி கிண்டிட்டு உப்பு அப்படியே கொஞ்சம் பார்த்துங்க. உப்பு வந்து கொஞ்சம் திட்டமாக இல்லை, கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் ரைஸு கூட வெந்து வரக்குள்ளே கரெக்டாக இருக்கும் அளவு உங்களுக்கு. பாருங்கள், எலுமிச்சம்பழம் புழிஞ்சு பாருங்கள், கொதி வந்துன்னு இருக்குது. இந்த எலுமிச்சம்பழம் வச்சுருந்தேன் இல்லையா, ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் ஒன்று, அதை புழிஞ்சு விட்டுரு. பாருங்கள், கொதி வருது. இது குக்கரை மூடிட்டு 2 விசில் வச்சிங்கன்னா போதும். பாருங்கள், எங்கள் வீட்டு மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. அதுக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கிறேன். இதேமாரி செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.